வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2025 கேட்கப்பட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ்க்கு உரிய ஆன்சர் கீஸ் பார்த்தலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். கீழ்காண்பவற்றை சரியாக பொறுத்துக. இந்த கேள்விக்கான விடை சி. அதாவது சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி, 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல், 6 மற்றும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள், வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம், ஆதரவற்ற, கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல், சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம், 18 மற்றும் 21 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். 2024-2025 ஆண்டைய தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவனவற்றை ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துங்கள். ஏறுவரிசை கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 3, 2, 1 இங்கே இருக்கு பாருங்க ஆன்சர். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. இதில் தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4 தான். இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறது. இது தவறு. இந்த திட்டம் SDG 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுவும் தவறு. கூற்று: அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892 ஆண்டைய த்ரமன்ஹீர் அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது. காரணம்: மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களில் நடத்தி வந்தனர். ஏ மற்றும் ஆர் சரி, மேலும் ஆர் ஆனது ஏவினுடைய சரியான விளக்கமாகும். பின்வருவனவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை கண்டறிக. இதில் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4 தான். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஆண்டு சரி 2004. ஆனால் உங்களுக்கு மாதம் தப்பு, அக்டோபர் 10 கொடுத்துருக்காங்க, அது தவறு. தென் உங்களுக்கு இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் இந்த இயர் தவறு. சூரிய கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கமானது வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. கூற்று: 1793 காரன்வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. காரணம்: இம்முறையினால் ஜமீன்தாரர்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஏவின் சரியான விளக்கம். இதுதான் கரெக்டான விடை. டி கரெக்டான விடை. கூற்று: இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது. காரணம்: இதன் நோக்கம் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு கால வரிசைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இது சரியான ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4. ஃபஸ்ட்டு டாக்டர் நெடுஞ்செழியன், அடுத்து திரு பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் வருவாங்கன்னா பழனிவேல் தியாகராஜன், அடுத்து திரு தங்கம் தென்னரசு. கூற்று: 1966-69 திட்டக்காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள். ஸோ ஏவும் ஆரும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். கூற்று: தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சித்திறம் பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமது குறட்பாக்களில் தந்துள்ளார். காரணம்: மன்னர்களின் ஆட்சித்திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார். இதில் கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. ஜென்ரலாக மன்னர்களோட ஆட்சித்திறம் பற்றி இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை கண்டிப்பாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் இது மூவேந்தர்கள் பொறுத்து அவர் சொன்னது கிடையாது. திருக்குறளில் அமைந்துள்ள துறவறவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக. 13. வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால சர்மா. இது போல கொஸ்டின் தான் சிங்கிள் லைனில் கேட்டிருக்காங்க. சரியான இணையை கண்டறிக. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். இப்படியே கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு 3 மற்றும் 4 சரி. நவசக்தி, இந்து இது சரி. ஏன்னா தேசபக்தன் திருவிக்காவோடது இப்படி கிராஸ் இருக்கு, அதனால இது தவறு. உங்களுக்கு நியூ இந்தியா பாரதியாரோடது கிடையாது, அதனால அது தவறு.
பிரம்மஞான சபை பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க. மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் H.S. ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. இது சரி, இவங்க தான் தோற்றுவித்தாங்க. அடுத்து இதன் தலைமையகம் சென்னை அடையாளது. இது காமன் கொஸ்டின், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே வந்து இயர் மாற்றி கொடுத்துருக்காங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் இதில் இணைஞ்சாங்க, அது உண்டு தான். ஆனால் அந்த இயர் வந்து இந்த இயர் கிடையாது. ஸோ 1 மற்றும் 3 சரியான வாக்கியம். கூற்று 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சரிதான். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியாகும். கிடையாது. நியூ இந்தியாவுக்கும் பெரியாருக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறி. இதில் வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறுன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 மட்டும் தவறு. 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கப்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார். இது தவறானது. அடுத்து பானர்மேன் கட்டபொம்மனை கயத்தார் என்னுமிடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார். இது தவறானது. ஸோ 1 மற்றும் 3 ரெண்டுமே தவறு. சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. ஆமாம், புறக்கணித்தது உண்மைதான். சுயராஜ கட்சி 11 இடங்கள் வெற்றி பெற்றது. இதுவும் சரி. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. இதுவும் சரி. அப்போ 1, 2, 3 சரியானது. இது வந்து தவறு. இந்த மேட்ச் பார்த்துருங்க. காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகங்கள். ஆண்டாள் வந்து பாவை பாட்டு. அரங்கநாத முதலியார் கட்சி கலம்பகம். சேரமான் பெருமாள் நாயனார் திருவந்தாதி. கீழ்கண்ட சிவகலை அகழாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. இது சரிதான். சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. இது சரிதான். செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கு கிடைக்கப்பட்டது. இது தவறு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரே ஒரு அப்டேட்டில் மட்டும் தங்கம் கிடைச்சது மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. பட் இதற்குரிய விடை வந்து நம்ம ஆன்சருக்கு போட்டது கூட பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு சி வந்து பார்த்துக்காங்க. குறியிடாத ஆரண்ய என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது? மரபணு கட்டுப்பாடு. சரியான இணையை கண்டறிக. இதில் சரியான இணை அப்படின்னு பார்த்தா இதுதான். 1, 2 மற்றும் 4 சரியானவை. 5 உலக வகைப்பாடு RH விட்டாக்கர். 6 உலக வகைப்பாடு கால் வெய்சி. அடுத்தது லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 உலக வகைப்பாடு எர்னஸ்ட் ஹெக்கெல். அப்போ 1, 2, 4 சரியானவை. இந்த கேள்விக்குரிய விடை வந்து பார்த்தீங்கன்னா சி, ஆப்ஷன் சி 1.44 × 10⁻⁻5. இஸ்ரோவால் GSLV F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம் ஜனவரி 29, 2025. கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது? இதில் 2 மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இது வந்து நீங்கள் கீ சேலஞ்ச் கூட பண்ணலாம். இது கொஞ்சம் குழப்பமான கேள்விதான். இந்திய அரசமைப்பின் 42வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? இந்திரா காந்தி. கூற்று பல்லவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடைவரை கொள்கை உருவாக்கினர். இது சரிதான். காரணம், கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. தவறான இணையை கண்டுபிடி. இதில் தவறான இணை பார்த்தீங்கன்னா 2 கிழக்கு திராவிட மொழி முண்டா. இதுதான் வந்து தவறான இணை. கூற்று ரவீந்திரநாத் தாகூர் தனது சற்பட்டத்தை துறந்தார். சரிதான். காரணம், 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. அதனால தான் அவர் வந்து இந்த சற்பட்டத்தை துறந்திருப்பார். அப்போ ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏவினுடைய சரியான விளக்கம். காந்தியடிகளும் அவரோட ஒரு பட்டத்தை துறந்திருப்பார். இதில் அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூற்று இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28ஆம் தேதி பம்பாயில் கூடியது. கூற்று சரி. காரணம், தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். ஆனால் அது தவறு. இங்கே வந்து கவுண்டிங் தப்பு. 21 பேர் கிடையாது. சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகள் எவை உண்மையானவை? இதில் உண்மையானவை அப்படின்னா 2 மற்றும் 4 மட்டும் இருக்கு பாருங்க. மிக நீளமாக
கருதப்படும் எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. ஸ்டீட்டைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. புதிதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்று. ஞானேஷ்குமார் February 19, 2025 அன்று இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார். இது சரிதான். இங்கே பார்த்தீங்கன்னா இது இயர் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய ஆட்சி பணியின் கேரள பிரிவு அதிகாரி ஆனார். ஓகே, ஆனால் இந்த இயரில் கிடையாது. கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பை அவர் வகித்துள்ள. இது கரெக்டு தான். ஸோ 1 மற்றும் 3 மட்டும். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இந்த பொறுத்துக்கு ஆன்சர் வந்து ஏ. நுகர்வோர் பாதுகாப்பு விதி 1987. மொத்தம் அப்படியே செக் பண்ணிக்காங்க. கருத்து. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். இது கரெக்டான விஷயம்தான். நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்தாலோசிக்க வேண்டும். இல்லை, தேவை கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளை வேணா இவங்க கலந்து ஆலோசிக்கலாம். இவங்களை வந்து கலந்து ஆலோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்களை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும். இந்த குழுக்கள் பற்றியதும் இதே சேம் கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. ராஜ மன்னார் குழு, சர்க்காரியா குழு, வெங்கட செல்லையா குழு, லாஸ்ட் ஒன் வந்து புன்சி குழு. சரியான இடையை தெரிவு செய்க. இதற்குரிய விடை சி. அது இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது 35 சரி. மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 30. இது ரெண்டுமே சரி. பின்வரும் விருதுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா உயரிய விருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன், அடுத்தது பத்மபூஷன், அப்புறம் பத்மஸ்ரீ. மாநிலங்கள் பெயர் மாநிலங்கள் இருக்கும் பகுதி. இதற்கு சரியான விடை ஏ. செக் பண்ணிக்காங்க. இந்த சம்முக்கான விடை 8 நாட்கள். இந்த சம்முக்கு உரிய விடை பார்த்தீங்கன்னா டி. ரூபாய் 1352, ரூபாய் 1250. தனிவட்டிக்கு உரிய ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ரூபாய் 8500. இந்த கேள்விக்கு 2:1. மேக்ஸ் வேணால் இன்னொரு நாள் நான் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ கொடுக்குறேன். இந்த எண்களின் மீசிமா பார்த்தீங்கன்னா 48 வரும். இதற்குரிய விடைய ஏ 390. இந்த பர்சன்டேஜ் ரிலேட்டட் சம்மு 60 மாணவர்கள். இந்த கேள்வி பர்சன்டேஜ் ரிலேட்டட் தான். 87%. 1 + 3 + 5 55. இதற்குரிய விடை பார்த்தீங்கன்னா 784. இந்த கேள்விக்கு 46,650. 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன? 3 இணைகள். அதாவது 6, 4. இப்போ 6லேருந்து -4 போனால் 2 வருது இல்லையா? அப்போ அந்த வித்தியாசம் 2 வருது. அதே போல் தொடர்ந்து எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் 3. பகடை சம. இந்த பகடைக்கு உரிய விடை பார்த்தீங்கன்னா 2ன் எதிர்பாக்கமாக இருக்கும் எண் 4. தொடர் வரிசை. இதற்குரிய விடை 48. கூற்று. ஸ்பேஸ் மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான கூட்டு விண்வெளி திட்டம். இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. ரெண்டுமே சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். 2021-2022 ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்று. உண்மையான கூற்று பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் தமிழ்நாட்டில் அதிகமாக மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது கரெக்டு. கள்ளக்குறிச்சியில் அதிகமாக கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது, அதுவும் கரெக்டு. மயிலாடுதுறை கொடுத்துருக்காங்களே நெல் சாகுபடி, அது வந்து தஞ்சாவூருக்குரியது. அப்போ இதற்குரிய விடை டி. தமிழ்நாட்டில் 2024-2025 இந்த பொருளாதார ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க இல்லையா, இது சரிதான் கூற்று. இதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா சரிதான். அப்போ ஆர் வந்து ஏவினுடைய சரியான விளக்கம். பி தான் இதற்குரிய விடை. பி.
கூற்று கோவிட்-19 இந்த பெருந்தொற்றால் தான் அந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்துச்சு. அது ஓகே தான், கரெக்டு தான். அப்புறம் காரணம், இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள். இதுவும் சரிதான். அப்போ ரெண்டுமே உண்மை. ஆர் வந்து ஏவிற்கு சரியான விளக்கம். மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்று எது? இதில் 1, 3 தான் சரி. இது ரெண்டும் சரி. இந்த அளவுகள் வந்து நம்பர் சேஞ்ச் ஆகும். இங்கே 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது சேஞ்ச் ஆகும். ஸோ 1, 3 சரியான விடை. இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் அதிக தேவை. எதுக்கும் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை அந்த கொஸ்டினுக்கு செக் பண்ணிக்கலாம். வறுமை ஒழிப்பு திட்டங்களை கால வரிசைப்படுத்தி எழுதுக. இல்லை வறுமை ஒழிப்பு திட்டம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரத் நிர்மான் யோஜனா, அடுத்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, நெக்ஸ்ட்டு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், கடைசியாக தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். கரெக்டான விடை சி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி கொடுத்துருக்காங்க இல்லையா, 3, 4 ஹெச்டிஏவும் பொருந்தாது. அதே போல் இதில் தவறான இணைப்பு எது அப்படின்னா லாஸ்ட் ஒன் மட்டும்தான். இது ஐஐஎம்எஸ்ன்னு வரும். ஸோ இது வந்து தவறானது, 4 மட்டும். இதில் சரியான இணை 1 மற்றும் 4 சரி. பாம்பே திட்டம், சர்வோதய திட்டம். கொக்கக்க கூமும் பருவத்து மற்றதன், இதுக்கு பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட் ஆன்சர். 1 வந்து தவறு, 2 சரி. அது கொக்கை போன்று செயல்பட தவறுங்கிறது தவறு, அப்படி தான் செயல்படணுங்கிறது தான் இங்கே மீனிங்கில் வரும். அப்போ காலம் கைவிடுவதற்கு அது காத்திருக்கும், அது கரெக்டு தான். அதனால தான் இந்த இடம் வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தெரிந்து தெளிதல் கொடுத்துருக்காங்க இல்லையா, கிடையாது. காலமறிதல், ஏன்னா காலத்துக்காக தான் அது காத்திருக்கும். காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் இது தவறு. வாடி இருக்குமாம் கொக்கு, இது வந்து சரி. அப்போ சி தான் இதுக்கு சரியான விடை. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு, இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள், அந்த குறளில் வந்து அப்படி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க திருவள்ளுவர். ஸோ அதனால் கூற்று 1 வந்து சரி. இந்த பொறுத்துக்க பார்த்துக்கோங்க. அயோத்திதாச பண்டிதர், 1 பைசா தமிழன், இது ஃபேமஸ் கொஸ்டின் தான். ராமலிங்க அடிகள் திருவருட்பா எல்லாருக்குமே தெரியும். ஜோதிபா பூலே குலாம்கிரி, அடுத்து சையத் அகமது கான் தக்திப் அல் அக்லுக். ஸோ பி தான் கரெக்டான விடை. தென்னிந்திய பிரபலங்கள் சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் என்ற நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியம். இது வந்து கூற்றும் சரி, காரணமும் சரி, மேலும் இது வந்து சரியான விளக்கமும் உண்டு. ராமலிங்க அடிகளை பற்றி எந்த கருத்து சரி? இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிட வேண்டும் என்றார், சரி. மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் சொன்னார், சரி. இது தவறு. 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். காரணம், பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய மசோதா பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறமானது என அறிவித்தது. ஸோ ரெண்டுமே சரி. ஆர்எம்மின் சரியான விளக்கம். கூற்று சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது, கிடையாது, இது தவறு. சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்தியரே இல்லை. ஆமாம், அதனால தான் அவங்க வந்து அதை புறக்கணிச்சாங்க. ஏ தவறு, ஆர் சரி. கீழ்கண்ட நூல்களை ஆசிரியர்களோடு பொருத்தவும். வெற்றி வேர்க்கை, வெற்றி வேர்க்கை வந்து அதிவீர ராமபாண்டியார். நன்னெறி துரைமங்கலம் சிவபிரகாசர். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். நல்வழி ஔவையார். ஸோ இந்த கேள்விக்கான விட டி கரெக்ட் ஆப்ஷன். எல்லாருமே கரெக்டாக எழுதிருப்பீங்க. நோய்களும் ஏற்படும் பாதிப்புகளும், இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. டெங்கு தோல் ரத்தம், இளம்பிள்ளை வாதம் குடல் மூளை, தட்டம்மை சுவாசப்பாதை நரம்பு மண்டலம், சின்னம்மை தோல் சுவாசப்பாதை. கோபால் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது, சரிதான். காமா கதிர்கள் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செல்களை அழிக்க வல்லது, ரெண்டுமே சரி, சரியான விளக்கமும் கூட. தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இயர் எல்லாம் ஒன்றா கொடுத்துட்டாங்க, மந்த்து வந்து ஞாபகம் வச்சுக்கின்னே கொடுத்துருக்காங்க பாருங்க, மே மந்த்து. கூற்று காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன, இது சரியானது தான். பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை அப்படி கொடுத்துருக்காங்க, இது தவறு.
ஏன்னா இது கண்டிப்பாக பாதிக்கும் மக்கள் தொகை பெருக்கம் பற்றி அவங்க டேட்டா எடுக்கும்போது. அதனால் ஏ மட்டும் சரி, ஆனால் ஆர் தவறு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு சரியான விடை ஏ. செக் பண்ணிக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு உரிய விடை பி. இதுவும் செக் பண்ணிக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகள் வேலுநாச்சியார் பற்றி எது அல்லது எவை சரியானவை? வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகளாவார். சிவகங்கை கிடையாது, ராமநாதபுரம். வேலுநாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார். இதுதான் சரி. இது தவறு. இயர் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மட்டும் சரி. காந்தியடிகளின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள்: உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது. ரைட்டு. அடுத்தது அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது. ஸோ இது 2 தான் சரி. 1 மற்றும் 3 மட்டும். பின்வருவற்றில் எவை சரியானவை? இதில் எதெல்லாம் சரின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. இதற்குரிய விடை சி. இது மட்டும் தவறு. தலைவர் வந்து இவர் கிடையாது, மற்றது எல்லாம் சரி. சுபாஷ் சந்திர போஸை பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா கொல்கத்தாவில் பிறந்தார் கொடுத்துருக்காங்க இல்லையா? இல்லை, இது வந்து தவறு. கொல்கத்தாவில் பிறக்கலை. தென் அடுத்து வந்து உங்களுக்கு இதுவும் தவறு. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23 தேசிய விடுமுறை கொடுத்துருக்காங்க இல்லையா? கிடையாது. தேசிய விடுமுறை சுபாஷ் சந்திர போஸ்க்குலாம் விடலை. இப்போ இது கரெக்ட். இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதி தைரிய நாள்னு அறிவித்தது கரெக்டு. பட் இங்கே கூற்றுகள் தவறானது கேட்டதுனால 1 மற்றும் 3 மட்டும். டி தான் கரெக்ட் ஆப்ஷன். குடியரசு தினவிழாவிற்கு தலைமை வகித்த குடியரசுத் தலைவரையும் அவருடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விருந்தினரையும் பொருத்தி காட்டு. இதில் இது தெரிஞ்சாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். திரௌபதி முர்மு அவங்க பீரியடில் யார் வந்தாங்க அப்படின்னா பிரபோவா சுபியாண்டோ இவங்க. ஸோ அப்படி மேட்ச் பண்ணால் இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண். சரியான விடை இதுதான் 1064 மற்றும் 1965. தேர்தல் பற்றிய சரியான கூற்றுகளை கண்டறிக. இதில் தேர்தல் பற்றிய சரியான கூற்றில் 1 மற்றும் 2 மட்டும் சரி. இது தவறானது. அப்போ சி ஆப்ஷன். சரியானவற்றோடு பொறுத்துக. குழுக்கள் தலைவர். இதில் வந்து 1 மற்றும் 4 மட்டும் சரி. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்று. இதில் ஃபஸ்ட்டு மட்டும் சரி. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உறுப்பு 36 முதல் 51 வரை அரசமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது சரி. இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு. அது சரிதான். காரணம் இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமை வழங்கியுள்ளது கிடையாது. நம்ம வந்து ஒற்றை குடியுரிமை தான் கொடுத்துருக்கோம். யுஎஸ்ஏல இரட்டை குடியுரிமை உண்டு, ஆனால் இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை தான். அப்போ கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைகளை கொண்டுள்ளது. கூற்று சரி. காரணம் இந்திய அரசமைப்பின் அடிப்படையை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. இது புக்குள்ளே இருக்கும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. காரணம் ஆர் கூற்று ஏவிற்கு சரியான விளக்கம். ஸோ இந்த கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா 6550 மீட்டர் ஸ்கொயர். இந்த கேள்விக்கான விடை 57. இந்த கேள்விக்கான விடை 8. இந்த கேள்விக்கான விடை 3. எக்ஸின் மதிப்பு 3. பல்லுறுப்புக்கோவைகள் மீ போக்கா x² - x + 1. சுருக்குக. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 21/64. இது டைரக்ட் கொஸ்டின் அப்படியே கொடுத்துட்டாங்க ஸ்கூல் புக்லேருந்து. இதுக்குரிய விடை பார்த்தீங்கன்னா 79.48. ஹெச் தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 57.
இதற்கான விடை டி வந்து கரெக்டு. இதற்கான விடை ஏ தான், 34H240. இந்த பகடை கணக்கு விடை பார்த்தீங்கன்னா 5/36. இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த விடைகளுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா நீங்கள் ப்ரூஃபோட கொஞ்சம் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.